நம்ம வந்து ஒன் டைமென்ஷன் மோஷன் வந்து நம்ம ஃபுல்லா பார்த்தாச்சு. இப்போ வந்து டூ டைமென்ஷன் மோஷன், பிளைன் மோஷன் சொல்லலாம். மோஷன் இன் பிளைன், மோஷன் இன் பிளைனை கொஞ்சம் டீட்டெயிலா நிறைய வீடியோஸ் பார்க்கலாம். ஒரு லாங் ரன் வீடியோ மாதிரி கொண்டு போகலாம். மோஷன் இன் பிளைன், motion in a plane அப்படின்னு சொன்னா there is a two dimension motion, y axis, x axis, x axis. இப்ப இங்க வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஆரிஜினை நம்ம ரெப்ரசன்ட் பண்ணலாம். ஆரிஜின் வந்து 0,0 0,0 ஆரிஜின். ஸோ இந்த பாயிண்ட்டை லொக்கேட் பண்ணுறோம். ஆப்ஜெக்டோட பாயிண்ட்டு நம்ம பின்னு வச்சுக்கலாம், எக்ஸ் கமா ஒய்ன்னு வச்சுக்கலாம். ஸோ அந்த ஆப்ஜெக்டோட பாயிண்ட் வந்து இந்த ஸ்ட்ரைட் லைன் இங்கேருந்து இங்கே இருக்குது. இதான் வந்து பொசிஷன் வெக்டார். பொசிஷன் வெக்டாரை வச்சுக்கலாம். ஆப்ஜெக்டோட பாயிண்ட் இங்கே இருக்குல்ல, ஒரு பொசிஷன் வெக்டார். ஸோ அப்போ இந்த பொசிஷன் நம்ம பொசிஷன் வந்து சேஞ்ச் ஆகுது, டூ டைமென்ஷனில் சேஞ்ச் ஆகுது, எக்ஸ் டைமென்ஷன் ஒய் டைமென்ஷனில். ஸோ அப்போ பொசிஷன் வெக்டாரை நம்ம எப்படி ரெப்ரசென்ட் பண்ணலாம்? பொசிஷன் வெக்டார், பொசிஷன் வெக்டார். அப்போ பொசிஷன் வெக்டார்ங்கிறது ஆர் வெக்டார். இங்கே இப்போ ஆர் வெக்டார் ஈக்குவல் டு கோஎஃபிஷியன்ட் என்ன? எக்ஸ். எந்த டைரக்ஷன்ல? எக்ஸ் டைரக்ஷன். எவ்வளோ மேக்னிடியூட்? எக்ஸ் மேக்னிடியூட். என்ன டைரக்ஷன்ல? எக்ஸ் டைரக்ஷன்ல, ஐ வெக்டார், யூனிட் வெக்டார். பிளஸ் ஒய்ல எவ்வளோ மேக்னிடியூட் இருக்கு? ஒய் மேக்னிடியூட். ஒய்யோட டைரக்ஷன் வெக்டார் ஜே வெக்டார். சரிங்களா? அப்போ ஆர் வெக்டார் இப்போ நம்ம பொசிஷனை டினோட் பண்ணியாச்சு. சரிங்களா? இப்போ இந்த பொசிஷனை நம்ம டினோட் பண்ணியாச்சு. இது வந்து பொசிஷனை நம்ம இங்கே டினோட் பண்ணனால வெலாசிட்டி எப்படி நம்ம சொல்லலாம் அப்படின்னா டிஆர் வெக்டார் பை டிடி. ஸோ இப்போ நம்ம டைரக்டா இந்த பொசிஷனை வெக்டாரை டைமை பொறுத்து டிஃபரன்ஷியேட் பண்ணோம்னா நமக்கு என்ன கிடைக்கும்? வெலாசிட்டி வெக்டார் கிடைக்கும். அப்போ டிஎக்ஸ் பை டிடி I vector plus dy by dt j vector. அப்ப நார்மலா என்னது? velocity in plane, velocity v vector equal to vx I cap plus vy j cap. அப்ப நமக்கு ரிசல்டன் velocity இங்க x உம் y உம் 90 டிகிரில இருக்கு. அதனால v vector மேக்னிடியூட் வந்து எப்படி எடுக்கலாம்? vx whole square plus vy whole square. இதான் வந்து நமக்கு ரிசல்டன் வெக்டரா இருக்கும். இப்போ ஒருவேளை இதோட மேக்னிடியூட் கேட்குறாங்க அப்படின்னா நீ என்ன சொல்லலாம்? மீட்டர் பை செகண்ட். இந்த வெலாசிட்டியோட மேக்னிடியூட், ரிசல்டன் வெலாசிட்டி, ஏன்னா ரெண்டு டைரக்ஷன்ல போகுது இல்லையா? ரெண்டு டைரக்ஷன்ல போகிறதுனால ரிசல்டன் டைரக்ஷன் வந்து m பை s மீட்டர் பை செகண்ட் சொல்லிக்கலாம். இங்கே நம்ம பொசிஷன் வெக்டார் கேட்டாங்கன்னா இதை நம்ம சொல்லிக்கலாம். ஒருவேளை ஆக்சலரேஷன் கேட்டாங்கன்னா நம்ம என்ன பண்ணலாம்? இதை ஒரு தடவை என்ன பண்ணிக்கணும்? டைமை பொறுத்து டிஃபரன்ஷியேட் பண்ணுங்க, உங்களுக்கு கிடைக்கும். டைமை பொறுத்து டிவி பை டிடி பண்ணீங்கன்னா டிவி பை டிடி இங்கே வெக்டார் குவான்டிட்டி, அதனால ஆக்சலரேஷன். சரியா? ஆக்சலரேஷன். இப்போ டைரக்ஷன் கேட்குறாங்க, வெலாசிட்டியோட டைரக்ஷன் கேட்குறாங்கன்னா இது, வெலாசிட்டியோட மேக்னிடியூட் கேட்குறாங்கன்னா இது. அப்போ இதை என்னன்னு சொல்லிக்கலாம்? டைரக்ஷன். இந்த குவான்டிட்டியை டைரக்ஷன், இந்த குவான்டிட்டியை மேக்னிடியூட். சரிங்களா? இப்போ நல்லா புரிஞ்சிருச்சு. ஓகே, இப்போ நாம கைனமேட்டிக் ஈக்குவேஷன் பார்த்துருக்கோம். கைனமேட்டிக் ஈக்குவேஷன்ல எதுக்கு யூஸ் பண்ணுவோம்? the motion under constant acceleration, the motion under constant acceleration யூஸ் பண்ற ஈக்குவேஷன் v equal to u plus at, s is equal to ut plus half at square, v squared equal to u squared plus 2as. சரி, இதை நம்ம x-க்கும் y-க்கும் எழுதலாம், இதையும் x-க்கும் y-க்கும் எழுதலாம், இதையும் x-க்கும் y-க்கும் எழுதலாம். அதாவது இந்த சிங்கிள் டைரக்ஷனை டபுள் டைரக்ஷனை கன்சிடர் பண்ணி நீங்க எழுதிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இங்க vx இந்த இடத்துல நீங்க என்ன பண்ணிக்கலாம்னா இங்க நீங்க x போடணும், ux போடணும், ax போடணும். டைமுக்கெல்லாம் டைரக்ஷன் கிடையாது.
எஸ்எக்ஸ் போடணும், யூஎக்ஸ் போடணும், ஏஎக்ஸ் போடணும், விஎக்ஸ் போடணும், யூஎக்ஸ் போடணும், ஏஎக்ஸ் போடணும். ஸோ இந்த எக்ஸ் எல்லாம் நீ ரீப்ளேஸ் பண்ணினா ஒய்க்கு ரீப்ளேஸ் பண்ணினா ஒய் டைரக்ஷன்ல, எக்ஸ்க்கு ரீப்ளேஸ் பண்ணி எக்ஸ் டைரக்ஷன்ல. அப்படிதான் இந்த ஒன் டைமென்ஷன் மோஷனை நம்ம டூ டைமென்ஷன் மோஷன்லையும் நம்ம பார்த்துப்போம், தெரிஞ்சுப்போம். சரிங்களா? இப்போ நம்ம ஒரு சம போற மூலியமா இதை புரிஞ்சுக்கலாமா? ஒரே ஒரு சம நம்ம போடுவோம், இதோட ஆஸ்பெக்ட் என்ன நம்ம புரிஞ்சுப்போம், இது இப்படி அப்ளிகேஷன்ல எப்படி ஒர்க் பண்ணுது அப்படிங்கறத நம்ம புரிஞ்சுக்கலாமா? ஒரு சம நம்ம எழுத போறோம் பாருங்க. இப்போ நம்ம டூ டைமென்ஷன் மோஷனை ஈஸியா புரிஞ்சுக்க போறோம். Particle is given velocity 3 meter per second along positive x axis, subjected to constant acceleration 4 meter per second square along the positive y direction, y axis. Find the displacement of the particle in 2 seconds and a trajectory followed by the particle. இந்த நம்ம புரிஞ்சிட்டோம்னா டூ டைமென்ஷன் மோஷன் ஈஸியா புரிஞ்சுக்கலாம். இந்த கொடுத்திருக்கிறது டூ டைமென்ஷன் மோஷன் தெளிவா தெரியுது. ஸோ டூ டைமென்ஷன் மோஷன், டூ டைமென்ஷனல் மோஷன் அப்படின்றது தெளிவா தெரியுது. ஸோ டூ டைமென்ஷன் மோஷன்னால கொடுத்துருக்கிறது, ஸோ நமக்கு ரெண்டு டைரக்ஷன் எக்ஸ்லையும் ஒய்லையும் பர்டிகுலர் ஃபினாமினா சொல்லியிருக்காங்க. சரிங்களா? இங்கே என்ன சொல்லியிருக்காங்க, இங்கே என்ன சொல்லியிருக்காங்க, இது எக்ஸ் டைரக்ஷன், ஒய் டைரக்ஷன், எக்ஸ் டைரக்ஷன். எக்ஸ் டைரக்ஷனில் கான்ஸ்டன்ட் ஆக்சிலரேஷன், சாரி வெலாசிட்டி 3 meter by second, கான்ஸ்டன்ட் ஆக்சிலரேஷன் எக்ஸ் டைரக்ஷன். சரிங்களா? u வந்து 3 meter by second. y டைரக்ஷன்ல ஆக்சிலரேஷன் கொடுத்துருக்காங்க. இங்கே கான்ஸ்டன்ட் வெலாசிட்டி மட்டும்தான், கான்ஸ்டன்ட் வெலாசிட்டி v ஈக்குவல் டு கான்ஸ்டன்ட். ஏன்னா u வந்து மாறவே மாற, u 3 meter by secondலயே எக்ஸ்ல போயிட்டு இருக்கு. ஆனா y டைரக்ஷன் ஆக்சிலேட் பண்றோம். என்னது? y டைரக்ஷன் ஆக்சிலேட் பண்றோம். எவ்வளவுக்கு? y டைரக்ஷன் ஆக்சிலேட் பண்றோம். y டைரக்ஷன் ஆக்சிலேட் பண்றோம் 4 meter by second ஸ்கொயருக்கு ஆக்சிலேட் பண்றோம். அப்ப நம்ம என்ன கேட்கறாங்க, 2 செகண்ட் கழிச்சு அந்த பார்ட்டிகல் டிஸ்பிளேஸ்மெண்ட் என்னன்னு கேட்கறாங்க. 2 செகண்ட் கழிச்சு அந்த இதுக்கு டிஸ்பிளேஸ்மெண்ட், பார்ட்டிகலுக்கு டிஸ்பிளேஸ்மெண்ட் என்னன்னு கேட்கறாங்க. இப்போ கொடுத்துருக்க டேட்டாவை படி நம்ம என்ன பண்ணலாம்னா, எக்ஸ் டைரக்ஷன்ல வந்து யூனிஃபார்ம் மோஷன் எக்ஸ் டைரக்ஷன்ல யூனிஃபார்ம் மோஷன்னா இங்க வந்து u வந்து வெலாசிட்டி கான்ஸ்டன்ட். அப்ப வந்து நமக்கு எக்ஸ் டைரக்ஷன்ல எவ்வளவு டிஸ்பிளேஸ்மெண்ட் ஆயிருக்கும், டிஸ்பிளேஸ்மெண்ட் தானே கேட்டிருக்காங்க. எக்ஸ்லயும் ஒய்லையும் கண்டுபிடிச்சு நம்ம ரிசல்ட் எடுக்கணும். டிஸ்பிளேஸ்மெண்ட் இன் எக்ஸ் டைரக்ஷன். யூனிஃபார்ம் வெலாசிட்டினால நம்ம ஈஸியா கண்டுபிடிச்சலாம். எப்படின்னா டைம் டேக்கன் யூஎக்ஸ், எக்ஸ் டைரக்ஷன்ல வெலாசிட்டி டைம் டேக்கனால மல்டிப்ளை பண்ணா எனக்கு என்ன கிடைக்கும், டிஸ்பிளேஸ்மெண்ட் எக்ஸ் டைரக்ஷன்ல கிடைக்கும். எக்ஸ்எக்ஸ் யூஎக்ஸ் வந்து எவ்வளவா, 3 meter by second. 3 meter by second கொடுத்துருக்காங்க. டைம் டேக்கன் 2 செகண்டுக்கு தானே கேட்டிருக்காங்க, 2. அப்ப எஸ்எக்ஸ் எவ்வளோ, 6 மீட்டர் கிடைக்குது. அப்ப ஒய் டைரக்ஷன்ல என்ன, ஒய் டைரக்ஷன்ல கான்ஸ்டன்ட் ஆக்சிலரேஷன். சரிங்களா? அப்ப கான்ஸ்டன்ட் ஆக்சிலரேஷன் நம்ம ஃபார்முலா யூஸ் பண்ணணும். அப்ப எஸ் ஒய்க்கு ஃபார்முலா வந்து uy into t plus half ay t square. y டைரக்ஷன்ல நம்ம ஒன் டைமென்ஷன் மோஷனை y டைரக்ஷன் எழுதியிருக்கோம். எக்ஸ் டைரக்ஷன் தனித்தனியாக பிரிச்சு எழுதுவோம்ல, y டைரக்ஷன் எழுதியிருக்கோம். அப்ப நம்ம எக்ஸ் டைரக்ஷன்ல எவ்வளவு மீட்டர் இடப்பெயர்ச்சி ஆயிருக்குது, டிஸ்பிளேஸ்மெண்ட் நம்ம தெரிஞ்சிருக்கோம். y டைரக்ஷன்ல எவ்வளவுன்னு நமக்கு பாருங்க, sy வந்து uy எவ்வளோ, uy-ல இனிஷியல் வெலாசிட்டிலாம் கொடுக்கல, 0. இனிஷியல் வெலாசிட்டி 0 தான். 2 plus half a கொடுத்துருக்காங்க 4 meter by second square. t வந்து 2 செகண்ட் கொடுத்துருக்காங்க. 2 செகண்ட் கழிச்சு தான் பொசிஷன் என்னன்னு கேட்டிருக்காங்க. 2 செகண்ட் கழிச்சு தான் பொசிஷன் என்னன்னு கேட்டிருக்காங்க. ஏன்னா எக்ஸ்ல கான்ஸ்டன்டான வேகத்துல வெலாசிட்டியில இருக்கு, ஒய்ல ஆக்சலரேஷன் இருக்கு. அதனால ஒரு 2 செகண்ட், ஆஃப்டர் 2 செகண்ட் அந்த ஆப்ஜெக்டோட டிஸ்பிளேஸ்மெண்ட் என்ன அப்படிங்கிறப்ப நம்ம பொசிஷன் என்னன்னு கண்டுபிடிக்கணும். சரிங்களா? அப்ப பாருங்க, டிஸ்பிளேஸ்மெண்ட் தான் நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம், எக்ஸ்லையும் கண்டுபிடிச்சிருக்கோம், ஒய்லையும் கண்டுபிடிச்சிருக்கோம். அதுக்கப்புறம் ரெண்டையும் என்ன பண்ணுவோம், ரெண்டும் 90 டிகிரில இருக்கிறதுனால ரிசல்டன் எடுப்போம். பாருங்க, இப்போ எஸ்ஒய் எவ்வளோ வருது, 0, half 2 வருது. இங்கே 4 2s are 8 மீட்டர் வரும்.
8 மீட்டர். அப்ப 6 மீட்டர் 8 மீட்டர் ரெண்டுக்கும் ரிசல்டன் எடுக்கிறேன். ஏன்னா ரெண்டுக்கும் ரிசல்டன் எடுக்கணும். ரிசல்டன் வெலாசிட்டி எஸ் ரிசல்டன் ஈக்குவல் டு ரெண்டுமே பேரலோகிராம் லா தான் யூஸ் ஆகுது. ரெண்டும் 90 டிகிரினால எஸ் எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் எஸ் ஒய் ஸ்கொயர் மட்டும் வரும். எஸ் எக்ஸ் ஸ்கொயர் 6 ஸ்கொயர், ஒய் ஸ்கொயர் வந்து 8 ஸ்கொயர் அண்டர் ரூட் 6 ஸ்கொயர் 36, இங்கே 64 வரும். ஸோ ரெண்டையும் ஆட் பண்ண 100 வருது. 100ங்கையில் நம்ம என்ன பண்ணிக்கலாம், 10ன்னு எழுதிடலாம். 10 மீட்டர். அப்போ ரிசல்டன் டிஸ்பிளேஸ்மெண்ட் வந்து 10 மீட்டர் வருது. எந்த பொசிஷனில் இருக்கும் அப்படின்னு சொன்னால் எக்ஸ்லையும் ஒய்லையும் நம்ம என்ன பண்ணிக்கலாம், எந்த பொசிஷனில் இருக்கு நம்ம பார்க்கலாம், என்ன ஆங்கிளில் இருக்கு நம்ம பார்க்கலாம். பாருங்கள், ஸோ இங்கே 10 மீட்டரில் இருக்குது, இந்த இங்கேருந்து இது 10 மீட்டரில் இருக்குது. ஸோ என்ன ஆங்கிளில் இருக்குது அப்படிங்கிறது நம்ம பார்க்க போகிறோம். டேன் தீட்டா வந்து இங்கே ஆப்போசிட், ஒய்யில் வந்து டிஸ்பிளேஸ்மெண்ட் 8, எக்ஸில் டிஸ்பிளேஸ்மெண்ட் 6. அப்போ 4/3 வரும். 4/3 வந்து என்ன ஆங்கிள், ஒரு சின்ன மினி ட்ரையாங்கிளை வரைஞ்சிக்கோங்க. இது நம்ம 10th சின்ன கிளாஸில் படித்ததா. டேன் தீட்டா ஈக்குவல் டு 4/3, தீட்டா ஈக்குவல் டு டேன் இன்வர்ஸ் ஆஃப் 4/3. சரிங்களா? இப்போ இந்த இதை வந்து நம்ம என்ன பண்ணுறோம்னா ஆங்கிள் டிஸ்பிளேஸ்மெண்ட் ஆங்கிள் என்ன பொசிஷனில் இருக்குன்னு நம்ம கண்டுபிடிக்க போகிறோம், டைரக்ஷனில் இருக்குன்னு கண்டுபிடிக்க போகிறோம். இந்த பொசிஷனோட டைரக்ஷன் கண்டுபிடிக்க போகிறோம். பார்த்தீங்கன்னா ஒரு ட்ரையாங்கிள் ட்ரா பண்ணுவோம். எல்லாருமே நோன் ட்ரையாங்கிள் தான், ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள். ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிளில் இந்த சைடு வந்து 4 வச்சுக்கிறேன், இந்த சைடு 4 வச்சுக்கிறேன், இந்த சைடு வந்து 3 வச்சுக்கிறேன், இந்த சைடு வந்து 5 வச்சுக்கிறேன். அப்போ இந்த ஆங்கிள் என்ன வரும்னா 53 வரும். ரஃபாக இது நமக்கு தெரிஞ்சது. இந்த ஆங்கிள் என்ன வரும்னா 37 வரும். சரிங்களா? அப்போ 4/3னா என்ன ஆங்கிள் வருதுன்னு தெரியுதா? 4/3 இதான் ஆப்போசிட், 3னா ஆப்போசிட். அப்போ 4 ஆப்போசிட் சைடு இருந்துச்சுன்னா இதான் ரெஃபரன்ஸ் ஆங்கிள். ரெஃபரன்ஸ் ஆங்கிள் இதுவாக இருந்துச்சுன்னா 4 ஆப்போசிட் சைடு. அப்போ 3ங்கிறது அட்ஜசன்ட் சைடு. சரிங்களா? அப்போ ஆப்போசிட் பை அட்ஜசன்ட் தான் டேன் தீட்டா. அப்போ என்ன வருது, 53 ஆங்கிள் வருது. ஆங்கிள் வந்து 53 சொல்லலாமா? ஸோ இப்படி நம்ம இந்த டிஸ்பிளேஸ்மெண்ட்டோட பொசிஷனை நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம். டிஸ்பிளேஸ்மெண்ட் 10 மீட்டர் தூரத்தில் இருக்கு, 53 ஆங்கிள் வந்து எக்ஸ் ஆக்சிஸில் மேக் பண்ணுது. சரிங்களா? இது எக்ஸ், இது ஒய்ன்னு வச்சுக்கோங்க. பார்த்தீங்கன்னா டிஸ்பிளேஸ்மெண்ட் வந்து 10 மீட்டரில் இருக்கு, 53 10 மீட்டரு, இது 10 மீட்டரு எத்தனை டிகிரியில், 53 டிகிரியில் இருக்குது, எக்ஸ் ஆக்சிஸில் மேக் பண்ணுது. சரிங்களா? டிஸ்பிளேஸ்மெண்ட் இது எக்ஸ், இது ஒய் பொசிஷன், எக்ஸ் பொசிஷன் ஒய் பொசிஷன். சரிங்களா? இங்கே தான் இது இந்த இடத்துல தான் அந்த பார்ட்டிகல் இருக்குது. எக்ஸில் வந்து யூனிஃபார்ம் வெலாசிட்டி, ஒய்யில் ஆக்சலரேஷன், கான்ஸ்டன்ட் ஆக்சலரேஷன். அதனால இந்த டிஸ்பிளேஸ்மெண்ட் வந்து இந்த 2 செகண்ட் கழிச்சு ஆஃப்டர் 2 செகண்ட் இந்த பொசிஷன் என்ன டைரக்ஷனில் இருக்குங்கிறது தெரியுது. எவ்வளோ ஆரிஜின்ல இருந்து எவ்வளோ மீட்டரில் இருக்குன்னு தெரியுது நமக்கு, 10 மீட்டரில் இருக்கு. சரிங்களா? அப்போ இந்த பாத் எப்படி போகும்? ஆக்சுவலாக இந்த ஒரு சைடு வெலாசிட்டியில் இருக்கு, கான்ஸ்டன்ட் வெலாசிட்டி யூ வந்து கான்ஸ்டன்ட். இன்னொரு சைடு என்ன பண்ணுறோம், ஆக்சலரேஷன் பண்ணுறோம். ஆக்சலரேஷன் அதுவும் கான்ஸ்டன்ட் தான். அதனால ட்ரெஜெக்டரி ஃபாலோ ஆகும்ல, ஒரு ட்ரெஜெக்டரி ஃபாலோ ஆகும். அந்த ட்ரெஜெக்டரி தான் நம்ம கண்டுபிடிப்போம். இப்போ பார்த்தீங்கன்னா அப்போ ட்ரெஜெக்டரி எக்ஸ் டைரக்ஷன் என்னன்னா எஸ் எக்ஸ் ஈக்குவல் டு ஆக்சலரேஷன் என்ன, எக்ஸ் டைரக்ஷனில் கிடையாது. வெலாசிட்டி என்ன, 3. அப்போ டிஸ்பிளேஸ்மெண்ட் தெரியாதுல்ல. அப்போ டைம் டேக்கன் வந்து டீன்னு வச்சு, டி டைமில். அப்போ டி டைமை பொறுத்து எந்த டைம்லையும் டி டைம் டிஸ்பிளேஸ்மெண்ட் வந்து டி டைமை பொறுத்து இருக்கும். ஸோ எஸ்எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 3t. இது வந்து டிஸ்பிளேஸ்மெண்ட் ஃபங்க்ஷன் எக்ஸ் டைரக்ஷன், டிஸ்பிளேஸ்மெண்ட் ஃபங்க்ஷன் எஸ்எக்ஸ் ஈக்குவல் டு 3t. பொசிஷன் எக்ஸ் டைரக்ஷன்ல பார்ட்டிகளோட பொசிஷன் டி டைம்ல ஜென்ரல் ஃபார்மேட் எழுதியிருக்கும். அதே இது ஒய் டைரக்ஷன் எழுதலாம். நான் ட்ரெஜெக்டரி தான் கண்டுபிடிக்க போறேன், அதுக்காக ஒய் டைரக்ஷன் எழுதலாம். ஒய் டைரக்ஷன்ல எழுதணும்னா என்ன பண்ணலாம், இதை வந்து நம்ம எஸ் ஒய்ன்னு வச்சுப்போம். இந்த மாதிரி இனிஷியல் வெலாசிட்டி இல்லை, அதனால யூடி பிளஸ் ஹாஃப் ஏஒய் டி ஸ்கொயர்னு வரும். இங்கே 0 ஆகிடும், இனிஷியல் வெலாசிட்டி இல்லை, எஸ் ஒய் யூஒய் இல்லை.
அப்போ ஹாஃப் ஏஒய் வந்து ஏ வந்து 4 சொல்லியிருக்கிறாங்க. டி ஸ்கொயர்டு அப்படியே வச்சுப்போம், ஜெனரல் ஃபார்மெட்லேயே வச்சுப்போம். எடுத்தோம்னா 2t² வருது sy. சரிங்களா? அப்போ நமக்கு இங்கே டீங்கிறது இங்கே ஒரு ஃபார்முலா வருது, இங்கே ஒரு ஃபார்முலா வருது. இந்த syக்கும் sxக்கும் ரிலேஷன் வேணும். அதனால இங்க இருக்கிற sx tக்கு பதிலாக sx டிவைடட் பை tன்னு போடலாம். சாரி, sx டிவைடட் பை 3ன்னு போடலாம். tக்கு பதிலாக t மட்டும் வேணும்னா t மட்டும் தான் வேணும், tங்கிற வேரியபிள் எடுத்துடலாம். வேணும்னா t மட்டும் வேணும்னா sx டிவைடட் பை 3 வருமா? ரைட். அப்போ sy ஈக்குவல் டு 2 ஆஃப் sx டிவைடட் பை 3 ஹோல் ஸ்கொயர். இந்த டீக்கு பதிலாக இங்கே போட்டிருக்கேன். அப்போ நம்ம ஈஸியாக சொல்லிடலாம். sy ஈக்குவல் டு 2/3, 3 ஸ்கொயர்னா 9, 2/3னா 9 இன்ட்டு sx ஸ்கொயர் அப்படின்னு வருது. ஆக்சுவலாக நமக்கு இது ஒரு syயும் xxக்கும் கிராஃப் வருது. syக்கு sxக்கு கிராஃப் ஒரு பேராபோலாவா இருக்கு, ஏன்னா ஸ்கொயர் ஃபார்மெட்ல வருது, ஒரு பேராபோலாவா இருக்கு. அப்போ இதை வந்து நம்ம ஸ்பெசிஃபிக்காக சொல்லணும்னா இப்படி. ஸோ நம்ம ட்ரஜெக்டரி ஃபார்மெட்டு கொண்டு வந்தாச்சு. ட்ரஜெக்டரி இஸ் அ பேராபோலா பிகாஸ் sy இது, sx இது, sx இது. ஸோ இங்கே ஸ்கொயர் ஃபார்மெட்டில் வந்திருக்கனால syக்கும் sxக்கும் ரிலேஷன் ஸ்கொயர் ஃபார்மெட்டில் வந்திருக்கனால இது ஒரு பேராபோலிக் ஃபார்மெட், பேராபோலிக் கிராஃபாக வருது. கிளியர்? ஸோ இப்படி தான் நம்ம இதை புரிஞ்சுக்கிறோம். ஓகே, தேங்க்யூ.